அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக நமக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய 7 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றிலிருந்து 19ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் 20ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நமக்கு இடி மின்னல் இல்லாமல் வெறும் லேசான முதல் மிதமான அளவு மழை ஓரிரு இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காரணங்களால வட மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும், தென் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38.1 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. வரக்கூடிய 7 நாட்களிலுமே தென் மாவட்டங்களில் வெப்பத்திற்கான வாய்ப்பு இயல்பை விட 1லிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவிலான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பருவமழை மட்டுமில்லாது தென் பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதனால வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் இரவு நேரங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவருக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டி தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால 19ஆம் தேதி வரையிலும் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க வேண்டாம் எனவும், வங்கக்கடல்ல தெற்கு மற்றும் மத்திய வங்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இன்றும் நாளையும் இந்த பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க.